நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் ஒரே தலைவர் ஒரே கிராமம் எனும் திட்டத்தின் கீழ் கிராமங்களை அல்லது தோட்டங்களை தத்தெடுக்க வேண்டும் எனும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் உத்தரவுக்கு இணங்க குலசலங்கூர் வட்டாரத்தில் உள்ள 2 தோட்டங்களை தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தத்தெடுத்துள்ளார். புக்கிட் தாகார் மற்றும் மேரி தோட்டங்களை தாம் தத்தெடுத்துள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அண்மையில் நடைபெற்ற 20வது மாணவர் பண்பாட்டு விழாவில் தெரிவித்தார். தாம் பிறந்து வளர்ந்தது பினாங்கு ஜார்ஜ் டவுன் என்றாலும் தோட்டப்புற மக்களுக்கு தமது சேவை அதிகமாக பயன்படும் என்ற நோக்கில் இவ்விரு தோட்டங்களை தாம் தேர்ந்தெடுத்து அதற்கான பிரதமர் துறையின் ஒப்புதலையும் பெற்றுவிட்டதாக அவர் கூறினார். எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களை உருவாக்க பண்பாட்டு விழாக்கள் மிகவும் அவசியம் என்று வலியுறுத்திய அவர் தோட்டப்புற மக்களுக்கும் இந்த வாய்ப்புகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழர் கலாச்சாரத்தை உலக அரங்கில் உயர்த்தும் இத்தகைய விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் பலரையும் ஈர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் தோட்டப்புற மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை என்று குறிப்பிட்ட அவர் முக்கியமாக இடைநிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குடும்ப சூழலின் காரணமாக மேற்கல்வியை தொடர்வதற்கே அதிக சிரமப்படுவதாக தெரிவித்தார். அவர்களுக்கும் இதுபோன்ற நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட்டால் படைப்புத்திறன் மிக்க இளைய தலைமுறையின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என்று அவர் கூறினார். அவ்வகையில் தாம் தத்தெடுத்துள்ள மேரி தோட்டம் மற்றும் புக்கிட் தாகார் தோட்ட ஆரம்ப மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் கலை கலாச்சார வளர்ச்சிக்கு தாம் முன்னுரிமை அளிக்கவிருப்பதாக அவர் கூறினார். அங்கும் மாணவர்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இம்மாதம் இறுதியில் நடைபெறவுள்ள ஜொகூர் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிகாத்தா நேஷனல் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக பெர்சாத் தலைவர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் கூட்டணி இதனை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் இறுதி வரை போராடும் என்றும் அவர் கூறினார். ஜொகூரின் மலாய் வாக்காளர்கள் டிஏபி அரசாங்கத்தில் இருப்பதில் வசதியாக இருக்கிறார்களா என்பதை காட்ட இந்த இடைத்தேர்தல் முக்கியமானதாக இருக்கும் என்று பெர்சாத் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் தெரிவித்துள்ளார். தாங்கள் உண்மையில் மக்கோத்தாவில் பின்தங்கியவர்களாக நுழைந்தாலும் தோல்வியை ஒப்புக்கொள்வோம் என்று அர்த்தமல்ல என அவர் கூறினார். மின்னியல் வாகனங்களான இவி உட்பட மாசுபாடற்ற வாயு வெளியேற்ற வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் நேற்று தொடங்கி மின்னியல் வாகன எண் பட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயன்பாட்டில் இருக்கும் மாசுபாடற்ற வாயு வெளியேற்ற வாகனங்கள் இந்த மின்னியல் வாகன எண் பட்டையை பயன்படுத்த கட்டாயமாக்கப்படவில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். மாசுபாடற்ற வாயு வெளியேற்ற வாகன உரிமையாளர்கள் தங்களின் வாகனத்திற்கு மின்னியல் வாகன எண் பட்டையை பெற விரும்பினால் வரும் நவம்பர் மாதம் தொடக்கத்திலேயே அதற்காக பதிந்து கொள்ளலாம் என்று கூறிய அந்தோனிலோ அதற்கான செயல்முறை பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். வீட்டில் சிமெண்ட் தரையில் சிசு ஒன்றின் சடலம் புதைக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்படும் இந்தோனேசிய பெண்ணை தேடி கண்டுபிடிக்க அனைத்துலக போலீஸ் துறையான இன்டர்போல் உதவியை பேரா போலீசார் நாட உள்ளனர். ஈப்போவில் உள்ள ஒரு வீட்டின் முற்றத்தில் கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வீட்டில் ஆக கடைசியாக வாடகைக்கு இருந்தது அந்த இந்தோனேசிய பெண்தான் என்று பேரா போலீஸ் தலைவர் அசீசி மாட் அரிஸ் தெரிவித்துள்ளார். சுபாங் ஜெயா USJ 4 உள்ள ஒரு மசூதியில் 2 நன்கொடை பெட்டிகளை உடைத்து அதில் இருந்த பொருட்களுடன் 3000 வெள்ளியை கொள்ளையிட்டு சென்ற நபரை காவல்துறை தேடி வருகிறது. நேற்று முன்தினம் காலை 11:40 மணி அளவில் CCTVயில் இந்த திருட்டுச் சம்பவம் பதிவாகி உள்ளதாக சுபாங் ஜெயா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீல நிற சட்டை மற்றும் பழுப்பு நிற கால் சட்டை அணிந்த ஒரு நபர் உணவு விநியோக பையை ஏந்தியபடி நன்கொடை பெட்டிகளை திறந்து மசூதியின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை எடுத்துச் செல்வதை CCTV பதிவு செய்துள்ளது. இதனை அடுத்து இரவு 9:30 மணியளவில் மசூதியின் செயலாளரால் திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை குவாமுசாங் ஜெரே கம்போங் டலாம் சென்டோ அருகே 33 வயதுடைய நபரை வனவிலங்கு தாக்கியதாக நம்பப்படுகிறது. அவரது கால்கள் மற்றும் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டில் பறவைகளை பிடிக்கும் போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக குவாமுசாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்டன்ட் சித் சூன் ஃபு தெரிவித்துள்ளார். கால் மற்றும் தலையில் காயமடைந்த பாதிக்கப்பட்ட நபர் மேல் சிகிச்சைக்காக ஜெரே ஹெல்த் கிளினிக்கிற்கு அனுப்பப்பட்டார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.